வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய பால் பன் வீட்லேயே எப்படி ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் பன் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய பால் பன் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு தயிருக்கு 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப பீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக மாதிரி பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி பேக்கிங் சோடா சேர்த்து பீட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், தயிர் நல்லா நுரைச்சி வருது. இங்கே பாருங்கள், நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஆனால் பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த பால் பன் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமையில் கூட பண்ணலாம், பட் ஆனால் மைதா மாவில் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்டியாக கிடைக்கும். இப்போது 1 கப் அளவு நம்ம மைதா எடுத்துருக்கோம், அதுக்கு 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. அளவு சுகரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுகர் கூட 3 ஏலக்காய் விதைகள் மட்டும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீதி சுகரை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மைதா கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தா சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த சுகர் பவுடர் பண்ணும்போது ஏலக்காய் விதைகள் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா இந்த பால் பன் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் ஏலக்காய் விதைகளை சுகரோடு சேர்த்து பவுடர் பண்ணிட்டேன். இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கைகளாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு, நெய், சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை நம்ம தயிரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிரில் நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாவு இந்த மாதிரி தயிரில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்க போகிறோம். காய்ச்சி ஆற வச்ச பால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் இதை இதில் மைதாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணணும், ஏன்னா அது ரொம்பவும் திக்காக இருக்குது. ஸோ ரொம்ப மாவு பிசையும் போது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாவு நல்லா அடித்து பிசையணும் இந்த மாதிரி. ஸோ இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை, இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் ஃபுல்லாக 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்திங்க அப்படின்னாலும் கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். அரை மணி நேரம் இந்த மாவுக்கு நல்லா ரெஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா மாவு நல்லா உப்பி வரும். எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஸோ இதுக்கு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், அரை மணி நேரம் மாவு நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கணும். ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் அளவு மைதா எடுத்திங்க அப்படின்னா 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கணும். அந்த 1 கப் அளவு சர்க்கரை தான் நான் 3 டேபிள் ஸ்பூன் போல் மாவில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி லைட்டாக கம்பி பதம் வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி வருது. இது நம்ம குலோப் ஜாமுனுக்கு செய்வோம் பாருங்கள், லைட்டாக பிசு தன்மை வந்தோடனே எடுத்துடணும், கம்பி பத அளவுக்குலாம் விடக்கூடாது. பாருங்கள், ஜீரா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்கும். கம்பி பதம்லாம் எதுவுமே வராது. இந்த மாதிரி குட்டியாக லெமனை கட் பண்ணி சும்மா 2-3 சொட்டு மட்டும் இதில் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இந்த ஜீராவோட தன்மை மாறாமல் இந்த லெமன் வந்து யூஸ் ஆகுங்க. அதனால் 2-3 சொட்டு மட்டும் இந்த லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜீராவை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் மாவு எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், நல்லா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி பிடிச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே வந்து ஆயிலில் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பார்க்குறதுக்கு டக்குன்னு கோல்டன் ப்ரௌன், அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிரும். ஆனால் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்து வெந்து வந்திருக்காது. ஸோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கணும். எல்லா சைடுமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். சும்மா சூப்பராகவே பால் பன் வந்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னு சூடாக இருக்கும்போதே நீங்கள் சர்க்கரை பாகில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்வீட் இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்வீட் அதிகமாக பிடிக்காது அப்படின்னா இதை அப்படியே எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் ஜீராவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டான ஸ்வீட்டோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் இந்த பால் பன்னை வந்து நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஜீராவை இந்த மாதிரி ஊற்றிட்டு உடனே வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதான், பாருங்கள் எடுத்துட்டேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது லைட்டான ஸ்வீட்டோட உள்ளே வந்து ஜீரா அவ்வளோவா இறங்கியிருக்காது. மேலே வந்து லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான டேஸ்டியான பால் பண்ணுங்க சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். வெளியில் நல்லா ஜீரா இறங்கியிருக்கு, உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதிலெல்லாம் ஜீரா இறங்கலை. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது லைட்டான ஸ்வீட்டோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பால் பன் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.